இன்னைக்கு நம்ம வீடியோவில் ருத்ராட்சம் அணிந்து அசைவ உணவுகள் சாப்பிடலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ருத்ராட்சம் அணியும் போது நமக்கு பல கேள்விகள் இருக்கும். இது பெண்கள் அணியலாமா, அதே மாதிரி ருத்ராட்சம் அணிந்து அசைவ உணவுகள் சாப்பிடலாமா அப்படின்றது தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ருத்ராட்சம்னா என்ன, அதனோட சிறப்புகள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ருத்ராட்சம்ன்றது ஒரு தாவரத்திலேருந்து வர ஒரு விதை தான். இது இந்து மதத்தில் ரொம்பவே புனிதமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. ருத்ராட்சம் பல வகையில் கிடைக்குது. ஒரு முக ருத்ராட்சம்லேருந்து 12 முக ருத்ராட்சம் வரைக்கும் இந்த மாதிரி பலவேறு வடிவங்களில் நமக்கு ருத்ராட்சம் கிடைக்குது. இது சிவபெருமானுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு விஷயமா கருதப்படுது. அதுவும் ரொம்பவே புனிதமான ஒரு பொருளாக இந்து மதத்தில் இந்த ருத்ராட்சத்தை பார்க்குறாங்க. ருத்ராட்சத்தை பற்றி சொல்கிற புராண கதை என்னென்னா, சிவபெருமான் ரொம்ப காலம் தவம் புரிஞ்சு அவர் கண் இமைக்காமல் இருந்து அவர் கண்ணிலிருந்து வளர்ந்த கண்ணீர் பூமியில் விழுந்து அந்த நீர்த்துளியிலிருந்து வந்த தாவரத்திலிருந்து வந்த விதை தான் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கண்ணாவே ருத்ராட்சத்தை கருதுவாங்க. அப்பேற்பட்ட ரொம்பவே புனிதமான ருத்ராட்சம் பெண்கள் அணியலாமா, அதே மாதிரி அசைவம் சாப்பிடும்போது அணியலாமான்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த ருத்ராட்சம் பெரும்பாலும் நேபாள நாட்டில் நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி இந்தியாவில் தெற்கு ஆசிய நாடுகளில் நிறையவே இந்த ருத்ராட்சம் கிடைக்கும். இந்த ருத்ராட்சத்தில் நிறைய போலிகளும் இப்போல்லாம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ருத்ராட்சம் ரொம்பவே விலை மதிப்பற்றது. பல லட்சங்கள் கூட சில ருத்ராட்சங்கள் விலை போகுது. அதனுடைய முக அமைப்பின் பொறுத்து நமக்கு பொதுவாக கிடைக்கிறது 6 முகம் மற்றும் 5 முக ருத்ராட்சம் தான். ருத்ராட்ச முக அமைப்பின் பொறுத்து அது ஒரு கடவுளர்களுக்கு உகந்த ருத்ராட்சமாக அமையுது. உதாரணத்துக்கு 5 முக ருத்ராட்சம் சிவனுக்குரியது. அதே மாதிரி 6 முக ருத்ராட்சம் முருகருக்கு உரியது. அதே மாதிரி ஒரு முக அமைப்பு கொண்ட ருத்ராட்சத்திற்கும் ஒரு கடவுளை குடிக்கிற மாதிரி அந்த கடவுளுக்கு உகந்ததாக நினச்சி மக்கள் இதை அணையிறாங்க. அதே மாதிரி சில ருத்ராட்சங்கள்லாம் ரொம்ப அபூர்வமானது. உதாரணத்துக்கு 12 முக ருத்ராட்சம், ஏகமுக ருத்ராட்சம், இதெல்லாம் ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய ருத்ராட்சங்கள். இந்த ருத்ராட்சங்கள்லாம் ரொம்பவே விலையில் விற்கும். இது சில லட்சங்கள் கூட சில ருத்ராட்சங்கள் விற்கிது. அதனால ரொம்பவே அபூர்வமான விஷயமாக தான் ருத்ராட்சம் இருக்குது. அப்பேற்பட்ட ருத்ராட்சம் பெரும்பாலும் ரிஷிகளும் யோகிகளும் சன்னியாசிகளும் அணிகிறாங்க. அவங்க இது பெரும்பாலும் 5 முக ருத்ராட்சம் அந்த மாதிரி தான் அணிகிறாங்க. அவங்க 108, 1008 லட்சம் அந்த மாதிரி பல்வேறு எண்ணிக்கையில் மாலைகளாக ஜபமாலைகளாக வச்சு அணிவாங்க. ஆனால் இதை சாதாரண மனுஷங்க அணியலாமான்னா கண்டிப்பாக அணியலாம். ஆனால் பொதுவான கருத்து என்னென்னா, அசைவம் சாப்பிட்றவங்க ருத்ராட்சத்தை அணியக்கூடாது. சைவம் சாப்பிட்றவர்கள் மட்டும்தான் ருத்ராட்சத்தை அணியணும். ஏன்னா இது கடவுளுக்குரிய பொருள்ன்றதுனால அசைவம் சாப்பிட்றவங்க ருத்ராட்சத்தை தவிர்க்குமாறு சில பேர் அறிவுறுத்துவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான எல்லாருமே வணங்கலாம். அதே மாதிரி அவருக்குரிய ருத்ராட்சத்தையும் எல்லாருமே அணியலான்றது தான். அதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, கண்ணப்ப நாயனாரோட கதை தான். கண்ணப்ப நாயனாரோட கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் சிவபெருமானுக்கு மாமிசமும் மலை தேனும் அந்த மாதிரி அவர் சாப்பிட்ற உணவை தான் படைச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நதியிலிருந்து தண்ணீரை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் அவர் வாயிலேயே தண்ணி எடுத்துகிட்டு சிவபெருமான் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணார். சிவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அவருக்கு எப்படி பக்தி செலுத்துகிறோன்றது மட்டும்தான் அவருக்கு முக்கியமே தவிர்த்து எந்த முறையில் பக்தி செலுத்துகிறோம் அப்படின்றது அவருக்கு முக்கியமே கிடையாது. உண்மையான பக்தி எப்படி இருந்தாலும் அவர் ஏற்றுப்பார். அதுதான் சிவபெருமான். அதனால் சிவனுக்குரிய ருத்ராட்சமும் அதே மாதிரி தான். அவர்
அவருக்குரிய அந்த ருத்ராட்சத்தை யார் வேணாலும் அணியலாம். எந்த பாலினத்தவர்களும் அணியலாம். ஆண், பெண், திருநங்கை அப்படின்னு எந்த பேதமும் இல்லாம யாரா இருந்தாலும் சிவபெருமானுடைய ருத்ராட்சத்தை விரும்பி அணியலாம். இதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. உங்க கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ருத்ராட்சத்தை எல்லாரும் அணியலாமா, இல்ல சைவம் சாப்பிட்றவங்க மட்டும்தான் அணியலாமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ருத்ராட்சம் பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்பந்தமாகவும் கோவில் சம்பந்தமாகவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.